வணக்கம். நான் பிரின்ஸ் ஹெர்பல்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்குற போகிறது ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயில் போன ஹேர் ஆயிலோட கொஞ்சம் வித்தியாசமானது. இது வந்து எல்லாருமே பூசலாம். பிரதானமாக நம்ம நெல்லிக்காயை வச்சு செய்ய போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். சூடு பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், குளிர்ச்சி பண்ணுறவங்களாக இருக்கும், மிதமான எந்த விதமான சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனை வராத முடியை நல்லா வந்து முதல்ல வந்து உதிர்றதை நிறுத்தும். முடி உதிர்றதை நிறுத்திட்டு முடி கொட்டுறதை நிறுத்திட்டு முடி வளர்கிறத அதிகப்படுத்தும். அதை தூண்டி நல்லா அதிகப்படுத்தும். முடி நல்லா கருமையாகவும் ஷைனியாகவும் திக்காகவும் நல்லா வளரும். நம்ம வந்து மேலே ஆயில் பூசுறது ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ளே சாப்பிட்றதும் முக்கியமான விஷயந்தான். ஆனால் மேலே ஒரு ஹேர் ஆயில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து க்ரோத் நல்லா வரும். மற்ற எண்ணெய் மாதிரி இது பிசுப்பாக இருக்காது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா தின்னாகவும் கரெக்டாகவும் இருக்கும். இது நிறைய விதமான ஹேர் ஆயில் நம்ம போட்டு இந்த ஹேர் ஆயிலை நம்ம ஃபார்முலாலாம் போட்டு இது பண்ணி இந்த ஹேர் ஆயிலை ஒரு 15 வருஷமாக நாங்கள் செய்துட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில் எப்படி செய்யறதுன்றதை வாங்க பார்க்க. சுக்கு 150 கிராம். சுக்கு வந்து நம்ம 150 கிராம் அப்படின்னா என்ன கணக்குனா, 1 லிட்டருக்கு 15 கிராம். 10 லிட்டர் நம்ம செய்கிறதுனால 150 கிராம் போடுறோம். நல்லா வந்து புது சுக்காவே வாங்கிக்கோங்க. வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த வண்டு பிடிச்சதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் இருக்காது. அடுத்தது நம்ம மிளகு, சுக்கு, மிளகு, திப்புளி இந்த மாதிரி தான் நம்ம 3 போடுறோம். திரிகடுகுன்னு சொல்லுவாங்க. இது 3மே 150 கிராம் 150 கிராம். மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 450 கிராம் வரும். இந்த திரிகடுகுன்றது பார்த்திங்கன்னா தலையில் அதிகமான குளிர்ச்சி இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு போக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் நல்ல முடி வளர்ச்சியும் தூண்டும். கொஞ்சம் உஷ்ணம் இருந்தால் தான் முடியும் வளரும். குளிர்ச்சியும் அதிகமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி உங்களுக்கு ஹீட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது. இது திப்பிலி, அரிசி திப்பிலி. நீங்கள் திப்பிலின்னு கேட்டால் இதான் கொடுப்பாங்க. திப்பிலியில் நிறைய வகை இருந்தாலும் இதுதான் புதுசாக அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க. பொடியாக இருக்கும். இது 150 கிராம். இது உள்ளுக்கும் சாப்பிடக்கூடிய மருந்து தான். அடுத்தது கடுக்கா தோல்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உடச்சி உள்ளே இருக்க கொட்டையை நீக்கி இருக்கும். அது வந்து நம்ம முழுசாக கடுக்கா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வந்து முழுசாக தந்துடுவாங்க. நம்ம வாங்கும்பொழுது கடுக்கா தோல்னு நம்ம கேட்டு வாங்கணும். ஏன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் கடுக்கா உள்ளே இருக்க கொட்டையை நீக்கிட்டு தான் போடுவோம். அடுத்தது தாண்டிக்காயும் அதே மாதிரி தாண்டிக்காய் தோலுன்னு தான் நம்ம கேட்கணும். இந்த கடுக்கா, சுக்கு, மிளகு, திப்புளி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மருந்துக்கு பயன்படுத்துவோம் நம்ம உள்ளுக்கும் வெளியும். இப்போ நம்ம திரிகடுகு போட்டோம், சுக்கு, மிளகு, திப்புளி. இப்போ கடுக்கா, தாண்டிக்காய், நெல்லிக்காய் நம்ம இதில் போட போகிறதில்ல. ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸாகவே நம்ம போட போகிறோன்றதுனால நம்ம நெல்லிக்காய் வந்து போட போகிறதில்ல. இப்போ அதிமதுரம் வந்து முடி வளர்ச்சியும் தூண்டும். அதே மாதிரி முகத்தில் வந்து உங்களுக்கு பிரைட்னிங்கு, ஒயிட்னிங்க்கெலாம் உங்களுக்கு அதிமதுரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குச்சாக தண்ணுவாங்க மெலிசா, அது மாதிரி வாங்கிக்காதீங்க. நல்லா இந்த மாதிரி கட்டையாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். 1-2 கிராம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, குறைச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கஸ்தூரி மஞ்சள். இந்த மஞ்சள் போட்டால் முடி வளராதுன்றதெல்லாம் வந்து அந்த மஞ்சள் தான். இந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஏதாச்சும் ஃபங்கஸ்ஸு, உங்களுக்கு ஃபங்கஸ், பாக்டீரியா இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அதை சரி பண்ணிடும் உங்களுக்கு. இதை வந்து இது தனி செட்டாக எடுத்து வச்சுருங்க. அதை பார்ட் 1ன்னே வச்சுக்கலாம், இல்லை ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்த செட்டில் இன்னொரு பகுதியாக நம்ம போட்டுப்போம். இது வந்து ஏலக்காய் 150 கிராம். இந்த எண்ணெய் கொஞ்சம் விலை கூட தான். விலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து இது வேலை செய்யும். உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சியை தூண்டும், நல்லா ஷைனிங்காக இருக்கும், அடர்த்தியாக தெரியும். உங்களுக்கு சிக்கு இருக்காது, தலைவலி இருக்காது. இது நிறைய பேருக்கு வந்து தலைவலி வரும் இல்லையா, எண்ணெய் பூசினா, அதெல்லாம் வராது. இது ஜாதிக்காய்.
அது ஜாதி பத்திரி. இது ரெண்டும் கொஞ்சம் விலை கூட. இந்த மூணுமே இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதி பத்திரி மூணுமே விலை கூட தான். கிச்சிலி கிழங்கு, முத்த காசுன்னு சொல்லுவாங்க. கிச்சிலி கிழங்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த எண்ணெய்க்கு வாசனை கலக்கணும்னு அவசியமே இருக்காது. அரோமா ஆயில் வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். அது முகத்துக்கும் இதை பயன்படுத்தாங்க. இந்த கிச்சிலி கிழங்கு தலையில் சின்ன சின்ன கட்டிகள் வந்தாலும் இதில் சரி பண்ணிடும். பொடுகு இதெல்லாம் வராமல் இருக்கும். அது தனி செட் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த தனி செட்டில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம இடிச்சிக்கிறோம். இரும்பு உரலோ இல்லை ஏதாச்சும் ஒரு உரலில் வச்சு இடிச்சுக்கணும். தூளாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு நசுங்கினா போதும். உங்களுக்கு இப்போ ஓரளவு இடித்தா இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு. அதாவது எல்லாம் ஒன்று ரெண்டாக உடஞ்சிருந்துச்சுன்னா நல்லா அதோட இது வந்து இறங்கும். உங்களுக்கு அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து ஆயிலில் நல்லா இறங்கும். அந்த செட்டை இடித்து வச்சாச்சு. இப்போ இந்த செட்டை நம்ம தனியாக இடித்து வச்சுக்கோம். ரெண்டுத்தையும் தனியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து நீங்கள் இதுவும் அதே மாதிரி ஒன்று ரெண்டாக இடிச்சு இது ரொம்ப சீக்கிரமாக இடிச்சு அதுதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக நசுங்கிடும். உங்களுக்கு அப்பப்போ தேவையானதாக வாங்கி பண்ணுங்கள். முதல்லே வாங்கி வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அது உங்களுக்கு வண்டு பிடிச்சிடும். இந்த அளவு போதும். ரொம்ப பவுடர் ஆக்கிட்டிங்கன்னா எண்ணெயை இழுத்துரும், வடிகட்டுறது கஷ்டமாயிடும், அதுக்கப்புறமா அடி பிடிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட்டு உங்களுக்கு. நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாறு எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு வந்து சீசனில் இருந்தால் உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும். சீசன் இல்லைன்னா உங்களுக்கு விலை கூட இருக்கும். அதை பார்த்து வாங்கிக்கோங்க. நான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா முத்துன நெல்லிக்காய், அதாவது லைட்டாக எல்லோயிஷாக இருக்கும். பச்சையாக இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து சாறு தோற்பு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பெனிஃபிட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த ஆயிலுக்கு இது நல்லா பழுத்துருக்கும் பாருங்கள். இப்போ கொட்டையை நீக்கிடுறோம். கொட்டை நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் முதல்ல நீக்கிட்டு அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். கொட்டையை நீக்கியாச்சு. கொட்டையை தனியாக எடுத்தாச்சு. நெல்லிக்காய் தனியாக வச்சுருக்கோம். நீங்கள் செய்யும்போது உடனே அன்றைக்கி கொட்டையும் இதெல்லாம் நீக்கிட்டிங்கன்னா உடனே செய்துடுங்க. கொஞ்சம் அது ஒரு நேரம் ஆனாலும் உங்களுக்கு இது மாதிரி கருப்பாக ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாத்தையும் தயாராக வச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு நெல்லிக்காவை கட் பண்ணி அரைங்க. இந்த மாதிரி அரைக்கும்போது நாங்கள் பெரிய மிக்சியில் போடும்போது உங்களுக்கு ஒரு தடவைக்கு 5 கிலோ 6 கிலோ அப்படியே அரைச்சிரும். 10 கிலோ வரைக்கும் மிக்ஸி இருக்குது, 25 கிலோ வரைக்கும் மிக்ஸி இருக்குது. நீங்கள் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். அரைச்சி முழுக்க தண்ணி இல்லாமலாம் அரைக்க முடியாது. தண்ணி ஊற்றி அரைச்சா தான் வந்து அரைப்படும். நான் இது காட்டுறதுக்காக சின்ன மிக்சியில் போட்டேன். போட்டு உங்களுக்கு காட்டினேன். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் காய்ச்சல் எடுக்கணும். சாயந்தரத்தில் காய்ச்சாலும் ஒரு பகலில் காய்ச்சிங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும். இருக்குனதுக்கப்புறம் என்ன காய்ச்சினா உங்களுக்கு சரியாக தெரியாமல் நிறையா மிஸ்டேக்ஸ் அரைச்சாச்சு. அதாவது உங்களுக்கு 5 கிலோ 5லேருந்து 8 கிலோ கிட்ட சாறு வரும். அது 10 கிலோ வாங்கினேன் அப்படியே டப்பாவை. சாறு கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அது நம்ம அந்த கணக்கு எடுத்துக்க வேணாம். நீங்கள் அந்த டப்பா ஒரு 10 லிட்டருக்கு 5லேருந்து
7 லிட்டர் இருந்தால் போதும். 10க்கு 10 ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. ஊற்றினாலும் நல்லது தான். அந்த விதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதையும் இடித்து இதில் போடுறோம். இப்போ பால் வந்து உங்களுக்கு 1/2 லிட்டர் 1 லிட்டர் இது கணக்கு 5 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். பசும்பால் ஊற்றிருக்கேன். பசும்பால் இல்லைன்னா நீங்கள் சாதா ஆவின் பால் அந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இளநீ வந்து 1 லிட்டருக்கு 1 இளநீ அந்த மாதிரி கணக்கு. பெரிய இளநீ சின்ன இல்லை, 1 லிட்டருக்கு 1 இளநீ 10 இளநீ. இப்போ வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் முத்தின தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வேலை செய்யும். இரும்பு கடாயில் காய்ச்சும்போது தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். ஸ்டீலில் காய்ச்சலாம். ஸ்டீலில் காய்ச்சினா கலர் கொஞ்சம் கம்மியாக வரும். ஆனால் பெனிஃபிட்னு பார்த்தா இரும்பு தான். வேறு இது இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டீலில் பண்ணிக்கலாம். கம்மியாக பண்ணும்போது ஸ்டீலில் பண்ணிக்கலாம். அலுமினியத்தில் பண்ணுறதை தவிர்த்துருங்க. மண் சட்டிலையும் பண்ணாதீங்க. எண்ணெய்லாம் மண் சட்டியில் இதை வச்சுன்னா உடஞ்சிச்சின்னா அப்படியே பற்றிக்கும் அந்த இடம். இப்போ அரைச்ச நெல்லிக்காவை இதில் போடுறோம். டைம் ஆக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கலர் தெரியுது இல்லையா, அது டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கருப்பாயிடும். அது ஒன்றும் இது கிடையாது. ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி விட்டிங்கன்னா அப்படியே கருப்பாயிடும் ஒரு மாதிரி. ஊத்தம் இந்த மாதிரி சரக்குங்கள் போடும்போது கொஞ்சம் எடுத்து போடுங்க. அப்படியே ரொம்ப டக்குன்னு அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா எண்ணெய் தெரிச்சு எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். ஒவ்வொன்றா நம்ம செய்கிற சரக்குங்கள்லாம் சேர்த்துக்கிட்டே வரும். இப்போ நம்ம இடித்து வச்சுருந்து அந்த அதிமதுரம் திரிகடுக்கும் திருப்பலாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு குளிர்ச்சியும் பண்ணாது, அதே மாதிரி ஹீட்டும் பண்ணாது. கரெக்டாக உங்களுக்கு சமமான அளவு இருக்கும். இடித்தது போட்டாச்சு. இப்போ அந்த செட்டு நம்ம இப்போ போட போகிறதில்ல. அந்த ஏலக்காய் செட்டு நம்ம கடைசி எண்ணெய் வடிகட்டும் போது தான் போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் இளநீலாம் ஊற்றி வச்சோம் பார்த்தீங்களா, அதை மிக்ஸ் பண்ணுவோம். நெல்லிக்காவை இடித்து வச்ச நெல்லிக்காய் இது ரொம்ப சீக்கிரமாக கருப்பாகும். ஆக்சிடைஸ் ஆகும். ஏரோட ஆக்சிடைஸ் ஆகும். தவிர்க்க முடியாது இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி டைமை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். 1 லிட்டர் 2 லிட்டர்னால் கடகடன்னு பண்ணிடலாம். 10 லிட்டருக்கு மேலே நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து கரெக்டாக டைம் இருக்கும். 3 to 4 hours வந்து நீங்கள் ஸ்பேர் வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். இப்போ பாலும் இளநியும் நம்ம விளிம்பில் வச்சு இளநின்றது வந்து குளிர்ச்சி பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. இளநியில் நல்ல என்சைம்ஸ்லாம் இருக்கும். முடி வளர்ச்சி அதிகமாக தூண்டும். உங்களுக்கு பொதுவாக அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு யோசனைனால மண்டையில் தலை சூடாகிறதுனால தான் உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது இருக்கும். அது இது சரி பண்ணும். அதே மாதிரி இது குளிர்ச்சி பண்ணி சைனஸ் மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்காது. இது நம்ம காய வச்ச கரிசலாங்கண்ணி. அது வந்து உங்களுக்கு 1 லிட்டருக்கு 50 கிராம் அப்படின்னா 10 லிட்டருக்கு 1/2 கிலோ வரும். காய வச்சு தான் இது சாரா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். கீரை கடைசினா எடுத்து காய வச்சு வெள்ளை போட்டு பண்ணாங்க. வெள்ளை தான் பெஸ்ட்டு. இப்போ 10 வச்சாச்சு. இந்த பெருசு பெருசாக எண்ணெய் போயிச்சுன்னு பார்த்தீங்களா, அது வந்து யானை பெரிய பெரிய முட்டை வரும் ஆரம்பத்தில். அது அடையாளத்துக்காக ஸ்லிம்மில் இப்போ இருக்கும்போது தண்ணி அதிகமாக இருக்கும்போது அர்த்தம். தண்ணி சொல்ல அந்த முட்டையோட அளவு வந்து அந்த பபுளோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. இப்போ பாருங்கள், முதலையோட கொஞ்சம் சின்ன சின்ன முட்டையாக வருது. கொப்பளிக்கிற சவுண்டு மட்டும் கேட்குது.
அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செகண்ட் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன அடி முட்டையாக பிடிக்காமல் இருக்கும். நம்ம இறக்கணும். அப்படி அடி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அப்படி திறந்தீங்கன்னா அந்த புகை வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். கவனமாக பண்ணணும். எண்ணெயை காய்ச்சிருக்கு. நல்லா நீளமான கரண்டியை வச்சு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ இன்னும் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போட்ட கடைசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியுது. இப்போ இது அந்த உள்ளே இருக்க சக்கை எடுத்து ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா உருளணும். பிசுபிசுப்பு இருந்துச்சுன்னா தண்ணி இருக்குன்னு பதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ இன்னும் உருளை தண்ணி இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இன்னும் ஒரு 15லேருந்து அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகும். இப்போ ஒரு பட்ஸை வச்சு இல்லை காட்டனில் ஸ்டிக்கை வச்சு இது பண்ணோம்னா உங்களுக்கு கொளுத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சிடுசிடுப்பு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா பதம் வந்துடுச்சுன்னு எண்ணெய் தண்ணி இருக்கு. ஆனால் கொஞ்சம் உள்ள சரக்கு நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே இருக்க எண்ணெய்லாம் ரெடி ஆகிடணும். ஆனால் சரக்குங்கள்லாம் கொஞ்சோண்டு அந்த ஈரம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சு அதனால் நம்ம இதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வச்சு அந்த சுற்றி அந்த பொருளுக்கு மட்டும் சுற்றி இருக்குது பார்த்தீங்கன்னா இதாகலை அப்படின்னா உங்களுக்கு சிடுசிடுப்பு சத்தம் வரும். டக்குன்னு பத்தாது, அவ்வளோ சீக்கிரம் பத்தாது. ஒரு மாதிரி சிடுசிடுன்னு வரும். சிடுசிடுப்பு தெரியுது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கலாம். இப்போ நான் கிளறேன். பாருங்க, நடுவில் உள்ளே இருக்க பொருள் இப்போ இது வந்து கிளறி விட்டுட்டுங்க. எப்போ வேணாலும் வந்துடலாம். சூடாக இருக்கும், கவனமாக பண்ணி. இப்போ பாருங்கள் பபுள் பாருங்கள், சின்னதாக ரொம்ப சின்னதாக ஒரு கொஸ்டின் சொல்லிக்கலாம். நம்ம சின்ன சைஸு முச்செல்லாம் எப்படி இருக்குங்களா ஆராய்ச்சியில் உங்களுக்கு வந்து நல்லா வறுப்பு வடையில் இருந்து வர மாதிரி சின்ன பபுள் வருது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன பபுள்ஸ் வருது பாருங்கள் கார்னரில். அப்படின்னா பதம் வந்துச்சுன்னா இந்த சூட்லேயே நம்ம இறக்கிட்டோம்னா இப்போ வந்து அந்த சூட்டில் மீதி இருக்க கொஞ்சமாக இருக்க வாட்டர் வேப்பர்ஸ்லாம் கூட இப்போ உங்களுக்கு இதாகிடும். எண்ணெய் தண்ணியில் இருந்துச்சுன்னா எண்ணெய் கெட்டு போயிடும், வேலை செய்யாது. ரொம்ப முறியிடவும் கூடாது, ரொம்ப தீஞ்சிடவும் கூடாது. இந்த சைடில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இந்த ஓரத்தில் பார்த்தா நல்லா தெரியாது. ஃபுல்லாகவே வந்துச்சு. ஆல்ரெடி இந்த சிப்பு நம்ம எடுத்து உருட்டி பார்த்தோம். கொஞ்சம் பார்த்து சூடாக இருக்கும், பழக்கம் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நல்லா உருள்து பாருங்கள். ஒரு தண்ணி இருக்கக்கூடாது, அதுதான் வந்து மாதிரி நல்லா உருளுச்சுன்னா உங்களுக்கு இது ரொம்ப முருகு அதை வந்து முருகல் சூட்டில் நம்ம முருகல் வடிகட்டிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து வடிகட்டலாம். எண்ணெய் கெட்டுடும் அது. அதனால் முருகல் பதம் இது இந்த மாதிரி லாங் பதம் எண்ணெய் கெட்டுடும். உங்களுக்கு முதல்ல வந்து போயிடும். தண்ணி இருந்தாலும் வடிகட்டிடும். சூடோடு தான் வடிக்கணும். சரியான பதம் மெழுகு பதத்தில் நம்ம உங்களுக்கு வந்து எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டலாம். இது சூடோடையே வடிகட்டிடணும். பொறுமையாக சூடு ஆறிடுச்சுன்னா அந்த சக்கைகள்லாம் வந்து எண்ணெயை இழுத்துடும். நான் முழுசாக வடிகட்டு துணி போட்டு வடிகட்டலாம். இந்த மாதிரி வடிகட்டலாம். அந்த நம்ம ரெண்டாவது இன்னொரு தடவை வடிகட்ட போகிறோன்றதுனால பெரிய சல்லடை வச்சே பண்ணியாச்சு. இப்போ வந்து அதே சூட்டோடைய நம்ம ரெண்டாவது வச்சுருந்த இந்த ஏலக்காயோட காம்பவுண்டை போடுறோம். ஏலக்காய் இதெல்லாம் நம்ம ஜாதி பத்திரி இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போடுறோம். அது சூட்டுலேயே அது இறங்கிடும். இது அப்படியே விட்டுடலாம், ஒரு நாள் வரைக்கும் விட்டுடலாம். விட்டுட்டோம்னா சரியாக வந்துடும். இப்போ இந்த ஹேர் ஆயிலை செய்தாச்சு. இதை நான் 1 லிட்டர் பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
இதுக்கு நம்ம கலக்கக்கூடிய வாசனை பொருளையும் இதில் சேர்த்துருக்கேன். இது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் இது பண்ணுறேன். இது ஒரு 5 to 6 ml பண்ணியிருக்கேன். ஒரு காம்பினேஷன் போட்டிருக்கேன். அந்த காம்பினேஷனும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஹேர் ஆயிலில் இந்த இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 6 hours கூட வைக்கலாம். இல்லைன்னா நைட்டு நீங்கள் ஊற்றிட்டு மார்னிங் வந்து அதை நீங்கள் இப்போ நம்ம வேறு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஏன் வைக்கணும் அப்படின்னா அந்த சென்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப வெளியே போகாத நல்லா கம்பைண்ட் ஆகி உங்களுக்கு ஹேர் ஆயிலில் வாசனை. சில ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வைப்போம், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசனையே இருக்காது. இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு நிறைய சென்ட்டு வெளியே போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அதை பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்லையும் வச்சுக்கலாம், நீங்கள் வேறு எந்த வேறுமான பாட்டில்லையும் வச்சுக்கலாம். நான் வந்து லைட் அதிகமாக போனால் வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டுடும். அதுக்காக உங்களுக்கு ஒப்பேகா, அதாவது கலர் இல்லாமல் இருக்கிறத நான் ஊற்றுறேன். நெக்கு வரைக்கும் தான் ஊற்றணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹேர் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடும். இதுக்கு நம்ம ஒரு லேபிள் ஓட்டினா தான் அழகாக இருக்கும். அது நம்ம உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இல்லை உங்கள் பேர் போட்டு பண்ணிக்கலாம். இல்லை வெறுமனே ஆம்லா ஹேர் ஆயில் மாதிரி ஏதாச்சும் ஒரு டைட்டில் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வெறும் ஆம்லா ஹேர் ஆயில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை அனுப்புங்க. தேங்க்யூ. வணக்கம்.